திடீர்னு ஏதோ ஒரு ஹீரோயின் வச்சு அவங்களை வச்சு பேசுகிறாங்க. அதாவது ஹீரோ ஆனதுக்கப்புறம் கிசு கிசு பார்த்துருக்கோம். பட் யூடியூபருக்கு இவ்வளோ கிசு கிசு இவ்வளோ விஷயங்கள் வந்தது உங்களுக்கு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் அது வைரல் ஆகுது, நியூஸ் சேனலில் வருது. எப்படி ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு வளர்றோன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லிட்டேன், கிரிட்டிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோத். அதை அது ஒரு க்ரோத்துக்காக பர்சனலாக ஹர்ட் பண்ணாதா? ஏன்னா நிறைய டைம் உடஞ்சி அழுதுருக்கீங்க, வீடியோ போட்டிருக்கீங்க. ரொம்ப உடஞ்சிருக்கேன். பட் என்னதான் உடஞ்சாலும் நான் கூட அடிக்கடி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணக்கூடியது என்னென்னா, ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் கடவுளே, எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுவேன். அதுக்கப்புறம் நானே எப்படி போய் கடவுள்கிட்ட கேட்குறது? எனக்கு மட்டும் ஏன் கடவுளை இவ்வளோ கஷ்டத்தை தரேன், நான் ஏன் திரும்பி போய் கேட்கணும்? கேட்கக்கூடாதுல்ல. நான் தான் போய் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அந்த வலிகளை நான் அனுபவிச்சு தானே ஆகணும். அந்த வலியை அனுபவிச்சா தானே. இல்லை, இப்போ நீங்கள் இன்டென்ஸாக பண்ணலைன்னா கூட அது திரும்ப வருது இல்லையா? அதை கேட்குறேன். அது தெரியல. பட் அதெல்லாம் இறைவன் செயல். சரி, அவர் செயல் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி அப்படியே பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ரொம்ப உங்களை பாதிச்சது அந்த கார் கேஸ் எல்லாம் ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. இப்போ வரைக்கும் இஎம்ஐ பே பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஃபோன் ஸ்பீக்கரில் பேசினது இப்போ வரைக்கும் இஎம்ஐ பே பண்ணிட்டு தான் இருக்கேன். மந்த் ஸ்டார்ட் ஆனால் இஎம்ஐ பே பண்ணும் 30,000. அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு பார்த்தாலும் முடியவும் முடியாது. அந்த கார் நம்ம கையிலையும் இல்லை. இப்போது ஃபேமிலி பர்பஸ்க்கு ரொம்ப தேவைப்படுது. கல்யாணம் ஆகிடுச்சு, பாப்பாவை தினமும் காலேஜுக்கு கூப்பிட்டு போய் விடணும். ஃபேமிலி யூஸ்க்கு தேவைப்படுது. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும், அங்கே இங்கேன்னு ரொம்ப தேவைப்படுது. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண, இப்போ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடாது, ஒரு கேப் ஆட்டோன்னு எடுத்தாலே அது ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ஆகிடுது. பைக்கில் ஓட்ட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. அந்த கார் ஏன்டா இதெல்லாம் பண்ணிடவே தேவையில்லடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஓகே, எல்லாம் ஒரு காரண காரியத்துக்காக நடக்குது. எந்த இடத்துலையாவது நம்ம அதிகமாக பேசிட்டோம், அதனால தான் நம்ம இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டோம்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி கிடையாது. அது அந்த ஒரு வயசு இல்லை. கரெக்டாக வந்துகிட்டு இருக்கேன். திடீர்னு அவ்வளோ நெகட்டிவிட்டி எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பட் நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதை யாருமே பார்க்கல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வலிக்கும் இல்லைங்க. 21 வயசு பையன். அப்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது.